வாடா. மேடம் நான் திருடலாம் வரல மேடம், நான் சாப்பிட தான் மேடம் வந்தேன். நான் கல்யாணத்தில் சாப்பிட வந்த பையன் மேடம். இங்க பாரு, உன்னை யாருன்னே எனக்கு தெரியல. எங்க ஃபங்க்ஷன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த கல்யாணத்துல எல்லாம் புகுந்து திருடுற கும்பல் தானே நீனு? ஐயோ இல்லை மேடம், நான் உண்மையிலே சாப்பிட தான் மேடம் வந்தேன். அப்படியா? அப்ப யார் உன்னை கூப்பிட்டா சொல்லு. யாரும் கூப்பிடல மேடம். யாரும் கூப்பிடல, ஆனா இங்க பந்தில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்ல போறியா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணவா? ஐயோ மேடம், போலீஸ்லாம் கால் பண்ணாதீங்க மேடம், நான் உண்மையிலே சாப்பிட தான் மேடம் வந்தேன். ஏண்டா இதை நான் நம்பணுமா? கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, அப்புறம் உழைச்சி சாப்பிட்றதுக்கு என்ன? நீங்க நிஜமாவே சாப்பிட தான் வந்தியா? இரு, என்ன எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். அப்பா உடனே வெளியே வாங்கப்பா. என்னவாச்சு? பா, இவன் யாருன்னே தெரியல, நம்ம வீட்டு கல்யாணத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னன்னு கேளுங்கப்பா. நீ என்ன பண்ணல? பந்தில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான், பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கேன். உன அறதையெல்லாம் பா என்னப்பா திருட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட கோவப்படுறீங்க? திருட்டு பையனா? எப்படி எல்லாத்துக்கும் அவசரப்படுற? இவர் நம்ம ஏரியா பையமா? பா என்னப்பா சொல்றீங்க? டேய், உனக்கு எங்க அப்பா தெரியும்னா அவர் பேரை சொல்லிட்டு சாப்பிட வேண்டியதானே? இந்த பாருமா, அவனு எனக்கு தெரியாது, என்ன அவனுக்கு தெரியாது. ஆனா எங்க 2 பேருக்கு பழக்கம்லாம் இல்லை. அந்த பையன் பேச்சுலர் ரூம்ல தங்கி இருக்கான், நான் அவனை அப்பப்போ பார்ப்பேன். பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? அவனை இழுத்து 4 அடி அடிக்காம என்ன திட்டிட்டு இருக்கீங்க? கூப்பிடாத கல்யாணத்துக்கு எதுக்குப்பா வந்து சாப்பிடணும்? ஏன்னா பசி. தம்பி, நீ கடைசி எப்பப்பா சாப்பிட்ட? சாப்பிட்டு ஒரு நாள் ஆகுது சார். பாத்தியாமா, சாப்பிட்டு ஒரு நாள் ஆகுதான். அவன் பசியாத்திரத்துலாம கல்யாணத்தை வந்து சாப்பிட்ருக்கான். இதே சென்னையில ரூம் போட்டு வேலை தேடிட்டு இருந்தேன். எத்தனை நாளைக்கு நான் ராத்திரி சாப்பிடாம தூங்கி இருக்கேன் தெரியுமா? பசி தாங்க முடியாம தெரியாத கல்யாணத்துக்கு போய் நான் சாப்பிட்ருக்கேம்மா. பா என்னப்பா சொல்றீங்க? நானும் இந்த மாதிரிதாம்மா படிப்படியா கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். வெளியூர்ல இருந்து வர பசங்களுக்கு மனசு நிறைய கனவு இருக்கும், வயிறு நிறைய பசி இருக்கும். அது எனக்கு புரியும், உனக்கு புரியாது. தம்பி, நீ போப்பா, நீ போய் முதல்ல சாப்பிடு. நீ சாப்பிட்டாதான்பா எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். தம்பி என்னை மன்னிச்சிருப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். என் கம்பெனிலே இப்போ நிறைய ஜாப் வேகன்சி போயிட்டு இருக்கு. உங்க படிப்புக்கேற்ற நல்ல வேலையை நான் வாங்கி தரேன். மேடம் ரொம்ப நன்றி மேடம், எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் மேடம். போப்பா, முதல்ல போய் சாப்பிடுப்பா, போப்பா. சரி சார்.